So far நம்ம வந்து ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி, ஜேர்னல் என்ட்ரிஸ், ஜேர்னல்னா என்ன இதெல்லாம் பார்த்தோம். ஸோ லெட்ஜரில் எப்படி ஜேர்னல் போடணும் எல்லாத்தையுமே காமிச்சேன் நான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தி ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங். இந்த ஸ்டெப்ஸ் அகெயின் நம்ம புக்கில் இருந்து பாயிண்ட்ஸ் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட ஐ டீச் ஹவு திஸ் ஸ்டெப்ஸ் வில் ஒர்க் அவுட். அதாவது நான் மறுபடியும் உங்களுக்கு எழுதி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ let us see that now. Okay, yes. So we are going to see the steps in journal entries. இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா we have easy 10 simple steps to do journal. ஸோ இந்த ஈஸி 10 simple steps எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் எழுதி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ let us write that now. We are going to write the steps here. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிற மாதிரி கொஷினை ஃபுல்லாக படிக்கணும். ஸோ ஒரு ஜேர்னல் நாம் போட போகிறோம், நம்ம போஸ்ட் பண்ண போகிறோன்னா we need to read the question fully. அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா read the transaction fully. Read the transaction fully and analyze them. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னா கொடுத்துருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு எப்படி ரீட் பண்ணுறதுனே தெரியல. ரீட் பண்ணுறதுனா நாம் படித்து பார்க்குறதில்ல, படிச்சுட்டு புரிஞ்சிக்கணும். ஸோ நான் வந்து சம்ஸ் போடும்போது எப்படி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ரிலேட் பண்ணி நான் எப்படி ஒரு கொஷினை படித்து புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீட் த டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டு அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த அனலைசேஷன் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி அனலைஸ் பண்ணணும்னா ஒரு டிரான்சாக்ஷன் எய்தர் தட் இஸ் கேஷ் டிரான்சாக்ஷன், ஸோ கேஷ் டிரான்சாக்ஷனாக பார்க்கணும், இல்லை பேங்க் டிரான்சாக்ஷனான்னு பார்க்கணும், ஆர் கிரெடிட் டிரான்சாக்ஷனான்னு பார்க்கணும். ஸோ இந்த 3 பார்ட் ரொம்ப முக்கியமானது. இது ஃபஸ்ட்டு கேஷ் டிரான்சாக்ஷனாக இருந்தால் கேஷ் டிரான்சாக்ஷன். எப்போவுமே நம்ம கொஷின் படிக்கும்போது இட் இஸ் பெட்டர் டு ரைட் தட் இஸ் கேஷ் டிரான்சாக்ஷன் ஆர் கேஷ்ங்கிற வேர்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இட் இஸ் பெட்டர். தென் பேங்க் டிரான்சாக்ஷனான்னு எழுதணும், தென் கிரெடிட் டிரான்சாக்ஷனான்னு எழுதணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எப்படி இது கேஷ் டிரான்சாக்ஷனா இல்லை பேங்க் டிரான்சாக்ஷனா அப்படிங்கிறது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எழுதுகிறேன். ஸோ த டிரான்சாக்ஷன் இங்கே எழுதுகிறேன். பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் ராஜ் ஆன் ஃபார் கேஷ் ₹5,000. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் படித்து பாருங்கள். I'll write all the three transaction which is related to this. Sold goods to Ram and received check for ₹12,000. So the third transaction பார்த்தீங்கன்னா bought furniture from Mr. Vimal on credit ₹15,000. எஸ். ஸோ இப்போ இங்கே நம்ம இந்த 3 டிரான்சாக்ஷன் இருக்குது, இதை நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அந்த 3 டிரான்சாக்ஷனையும் படிக்கணும். பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் ராஜ் ஆன் கேஷ் ₹5,000. ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் படித்தாச்சு. நெக்ஸ்ட்டு sold goods to Ram and received check for ₹12,000. ஸோ செகண்ட் டிரான்சாக்ஷனும் படித்தாச்சு. தேர்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா bought furniture from Mr. Vimal on credit ₹15,000. ஸோ இந்த 3 டிரான்சாக்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன். எப்படின்னா படிக்கும்போதே நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், they just read like this: purchase goods from Raj
ருபீஸ் 5000 இந்த மாதிரி படித்தா நமக்கு அந்த டிரான்சாக்ஷன் என்னங்கிறது புரியாது. ஸோ ஃபாஸ்ட்டாக படிக்க படிக்க நம்ம பிரெயினுக்கு அது ஸ்ட்ரெயிட்டாக போகாது. ஸோ நம்ம பிரெயினுக்கு அது ஸ்ட்ரெயிட்டாக போய் என்னென்னு அது நம்ம புரிஞ்சுக்கணுன்னா வி நீட் டு ரீட் இட் லவுட். கொஞ்சம் லவுடாக படித்து எங்கெங்கே ப்ரெஷர் கொடுக்குறோமோ அங்கங்கே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அதோட மீனிங் என்னன்றது நமக்கு புரியும். இப்போ நான் படிக்கிற மாதிரி எல்லாரும் படித்து பார்க்கும்போது இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த டிரான்சாக்ஷன். அண்ட் ஒன்ஸ் நம்ம அதை படிக்கும்போது என்ன டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். இங்கே அந்த ப்ரெஷரைசேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் ராஜ் ஆன் கேஷ். ஸோ ஐ எம் ப்ரெஷரிங் ஹியர். நான் இங்கே தான் வந்து ப்ரெஷர் கொடுக்குறேன். ஸோ ஆன் கேஷ் ருபீஸ் 5000. அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ஆன் கேஷ்ன்ற வேர்டு இன்சிஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இது கேஷ் டிரான்சாக்ஷன். ஸோ பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் ராஜ், இங்கே வந்து ஒரு பர்சன் நேம் சொல்லியிருக்காங்க, ஆனால் இங்கே பர்ச்சேசஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே பர்சஸ் நேம் சொல்லியிருக்காங்க, பர்சன் நேம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கேஷ் சொல்லிட்டாங்க. ஸோ எய்தர் இந்த கேஷ் கொடுத்துருந்தா இல்லை கேஷ் டிரான்சாக்ஷன், கிரெடிட் கொடுத்துருந்தா அது கிரெடிட் டிரான்சாக்ஷன், இல்லைனா தட் இஸ் ரிலேட்டட் டு செக் ஆர் பேங்க் ஆர் நெட் பேங்கிங் ஆர் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எது ரிலேட்டட் சம்மந்தமாக கொடுத்துருந்தாலும் அது பேங்க் டிரான்சாக்ஷன். இந்த செகண்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். சோல்டு கூட்ஸ் டு ராம் அண்ட் ரிசீவ்டு செக் ஃபார் ருபீஸ் 12,000. ஸோ ரிசீவ்டு செக், இங்கே செக் கொடுத்துருக்காங்க, 12,000 ரிசீவ் பண்ணது சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ப்ரெஷர் கொடுத்துருக்கோம், அதனால் இது பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ செக்கு இல்லை கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு இல்லை நம்ம கேஷ் மெஷினில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ நான் ஜேர்னல் என்ட்ரிஸில் இதை டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தா தட் இஸ் பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து என்ன டிரான்சாக்ஷன் நம்ம டிசைட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் bought furniture from Mr. Vimal on credit rupees 15,000. ஸோ ஆன் கிரெடிட்னு சொல்லியிருக்காங்க, இங்கே நான் ப்ரெஷர் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் படித்து புரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் என்ன 3 டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இங்கே படித்து புரிஞ்சுக்கிட்டோன்னா இட் வில் பி ஈஸி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஃபுல்லாக ரீட் பண்ணணும். அகெயின் டிரான்சாக்ஷன் கொடுக்கும்போது ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ப்ரெஷரைசேஷன் கொடுத்து ரீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் வந்து நமக்கு ஒன்ஸ் படித்தாலே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே 2 வருஷம் அதாவது ஃபுல்லாக படித்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கேஷ் ட்ரான்சாக்ஷனாக பேங்க் ட்ரான்சாக்ஷனாக கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நம்ம ஃபர்ஸ்ட்டு அனலைசேஷன்லேயே எழுதிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது என்ன ட்ரான்சாக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எழுதணுன்னா போக 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 எழுதாமலே அந்த டிரான்சாக்ஷன் நமக்கு புரிஞ்சிடும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்த்துட்டோம். லெட் அஸ் மூவ் டு த செகண்ட் ஸ்டெப் now. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா identify the accounts involved. இந்த ஸ்டெப் என்னென்னா ஐடென்டிஃபை த அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ். ஸோ இதுக்கும் இந்த அபவ் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ லெட் மீ எரேஸ் தி எக்ஸ்ட்ரா திங்ஸ் இன் திஸ். இப்போ இந்த கேஷ் ட்ரான்சாக்ஷன் பேங்க் ட்ரான்சாக்ஷன் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் எடுத்துக்கலாம். பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் ராஜ் ஆன் கேஷ். எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அக்கௌண்டிங்கில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது. ஸோ நெக்ஸ்ட் கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது. அடுத்தது ராஜ் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, இப்போ நம்ம ஒரு கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஒரு கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் அனலைஸ் பண்ணிட்டா கேஷ் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன் வரும்போது அங்கே கண்டிப்பாக கேஷ் அக்கௌண்ட் இல்லை பேங்க் அக்கௌண்ட் வரும். ஸோ ஐ வில் ரைட் வாட் த ஸ்டெப்ஸ் இஸ் when it is cash or bank transaction. When it is cash or bank transaction, cash account or
bank account must come for the entry. ஸோ என்ன சொல்லியிருக்கேன்னா ஒன்ஸ் அது கேஷ் ட்ரான்சாக்ஷன் இல்லை பேங்க் ட்ரான்சாக்ஷன் அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணிட்டோன்னா கேஷ் அக்கௌண்ட் இல்லை பேங்க் அக்கௌண்ட், கேஷ் ட்ரான்சாக்ஷன்னா கேஷ் அக்கௌண்ட் வரும், பேங்க் ட்ரான்சாக்ஷன்னா பேங்க் அக்கௌண்ட் வரும், இல்லை ரெண்டுமே இன்வால்வ் ஆச்சுன்னா ரெண்டு அக்கௌண்ட்டும் வரும். ரெண்டுமே கண்டிப்பாக அதை நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் போஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே இதை வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ நமக்கு கேஷ் அக்கௌண்ட் ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு என்ன ட்ரான்சாக்ஷன் எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஒன்ஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ purchased goods from Raj on cash. ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் முடிவு பண்ணிட்டோம். எஸ். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் கேஷ் அக்கௌண்ட்டுன்னு வரும். ஸோ A/Cன்னு போடணும். நெக்ஸ்ட்டு என்ன ட்ரான்சாக்ஷன்னா இங்கே பர்ச்சேசஸ் பண்ணியிருக்காங்க, கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் படி, அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் படி கூட்ஸ் வந்தாலே தட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்டாக். பட் இன் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் படி கூட்ஸ் வந்தாலே தட் இஸ் ரிலேட்டட் எய்தர் பர்ச்சேசஸ் பண்ணியிருந்தா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் பண்ணியிருந்தா சேல்ஸ் அக்கௌண்ட். ஏன் ஸ்டாக் இங்கே வராதுன்னா ஓப்பனிங் என்ட்ரி தான் நம்ம ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். அது என்னங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். ஓப்பனிங் என்ட்ரி ஆர் க்ளோசிங் என்ட்ரி அப்போ மட்டும்தான் ஸ்டாக்குன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஓப்பனிங் என்ட்ரினா என்னென்னா அக்கௌண்டிங் சைக்கிள் பார்த்தோம் இல்லையா, அக்கௌண்டிங் சைக்கிளில் மொத்தம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் 1 இயருக்கு அக்கௌண்டிங் சைக்கிள் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் போகும்போது அடுத்த இயர் போகும்போது அந்த அக்கௌண்டிங் சைக்கிளில் நமக்கு கண்டிப்பாக பேலன்சஸ் இருக்கும். அடுத்த வருஷத்துக்கான டிரான்சாக்ஷன் ஆரம்பத்துக்கு முன்னாடி பேலன்சஸ் இருக்கும். அந்த க்ளோசிங் பேலன்சஸ் தான் நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2018ஓட க்ளோசிங் பேலன்ஸை இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் தான். இப்போ வந்து அதோட ஓப்பனிங் பேலன்ஸஸை க்ளோசிங் பேலன்ஸை இதில் ஓப்பனிங் பேலன்ஸ்னு காட்டும். ஸோ விச் இஸ் ஷோன் as ஸ்டாக் அக்கௌண்ட் அண்ட் ஆல் த டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் டு த பர்ச்சேசஸ் ஃபார் கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் தட் இஸ் ஷோன் as பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஸோ இங்கே நம்மளுக்கு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு தான் வரும். ஏன்னா இங்கே நம்ம கேஷ் ட்ரான்சாக்ஷன் தெரிஞ்சிருச்சு, கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணதுனால தட் இஸ் ரிலேட்டட் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனில் என்ன 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுதுன்றதை பார்த்தாச்சு. ஸோ செகண்ட் ட்ரான்சாக்ஷன் ட்ரை பண்ணலாம். செகண்ட் ட்ரான்சாக்ஷனில் முடிவு பண்ணிட்டோம் தட் இஸ் ரிலேட்டட் டு பேங்க் ட்ரான்சாக்ஷன். அப்போ இந்த பேங்க் ட்ரான்சாக்ஷன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு வரும். ஸோ A/C பேங்க் அக்கௌண்ட். A/Cன்னு படிக்கிறதுக்கு பதிலாக we need to study it as பேங்க் அக்கௌண்ட்டுன்னு படிக்கும்போதே எல்லாமே பழகினா தான் it will be easy for you guys. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி புரிஞ்சுட்டு நம்ம போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் we have to identify இந்த டிரான்சாக்ஷன், இந்த 2 டிரான்சாக்ஷனை விட்டுட்டு இதில் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோல்டு கூட்ஸ் டு ராம். ஸோ ராம்க்கு கூட்ஸ் சோல்ட் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசீவ்டு செக்குனால நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டோம். என்ன பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க ராம்க்கு. அப்போ சேல் பண்ணது ராம்க்குன்னு போது செக்கு ரிசீவ் பண்ணிட்டாங்க, அதனால் பேங்க் ட்ரான்சாக்ஷன். பட் இங்கே சேல்ஸ் பண்ணதுனால கூட்ஸ் சேல்ஸ் பண்ணதுனால த செகண்ட் அமௌண்ட் இஸ் சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த இதுக்கு வந்து ரிலேட்டடான 2 அக்கௌண்ட்டும் நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸை அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ஒன் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ தேர்ட் ட்ரான்சாக்ஷன் விச் இஸ் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். இப்போ கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். விச் ஒன்ஸ் கேஷ் ட்ரான்சாக்ஷன் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன் எப்படி போடுறதுன்னு பார்த்தாச்சு. கேஷுங்கிற வேர்டு இல்லைனா வந்து கேஷ்ன்ற வேர்டு இருந்தாலும் இல்லைனாலும் விச் இஸ் ரிலேட்டட் டு கேஷ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லாமல் அந்த ஒரு டிரான்சாக்ஷனில் ரிசீவ்டு இந்த அமௌண்ட்டுன்னு இருந்துச்சுன்னா மட்டும் இந்த அசம்ஷன்ஸ் படி நம்ம அந்த கேஷ் அக்கௌண்ட்டாக எடுத்துப்போம், கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸாக எடுத்துப்போம். இல்லை கேஷுங்கிற வேர்டு கொடுத்துருந்தாலும் கேஷ் ட்ரான்சாக்ஷன் எடுத்துப்போம். செக்கு பேங்க் ரிலேட்டடான எந்த வேர்ட்ஸ் இருந்தாலும் அந்த பேங்க் ட்ரான்சாக்ஷன் எடுத்துப்போம். கிரெடிட் ட்ரான்சாக்ஷனை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ கொஷின் படிக்கிறேன். பாட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் மிஸ்டர் விமல் ஆன் கிரெடிட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்னிச்சர் வந்து மிஸ்டர் விமல் கிட்ட வந்து கடனுக்கு கிரெடிட்டில் வாங்கியிருக்கோம். இந்த கடனுக்கு வாங்கும்போது இந்த டிரான்சாக்ஷன் என்ன ஆகியிருக்குன்னா எந்த அமௌண்ட்டும் வெளியே போகலை. ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஃபர்னிச்சர் கம்ஸ் இன்.
இது எல்லாத்தையுமே வந்து கோல்டன் ரூல்ஸ் படி எப்படி பார்க்கறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஸோ ஃபர்னிச்சர் உள்ளே வருது, ஆனால் கேஷோ இல்லை பேங்காவோ இதில் வெளியில் எதுவுமே போகலை. அப்போ இங்கே வெறும் ஃபர்னிச்சர் வருதுனால அண்ட் கூட்ஸ்னு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸஸ் சேல்ஸ்னு எடுப்போம். இங்கே பர்ச்சேசஸ்ன்னு கொடுத்துருந்தா கூட நம்ம ஃபர்னிச்சர் அண்ட் ஆசட்ஸ் எந்த ஒரு ரியல் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டு அசட்ஸ் தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா டேஞ்சபிள் அசட்ஸ் எல்லாமே ஸ்டாக் தவிர, தட் இஸ் கூட்ஸ் தவிர எதுவும் அசட்ஸாக கொடுத்துருந்தாலும் அந்த அசட் அக்கௌண்ட் தான் வரணும். இங்கே ஃபர்னிச்சர் கொடுத்ததுனால ஒரு டிரான்சாக்ஷன் விச் இஸ் ரிலேட்டட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அண்ட் ஃபர்னிச்சர் வாங்கும்போது இங்கே நம்ம வந்து பணமும் பேங்க்கும் எதுவுமே பே பண்ணலை. அப்போ கிரெடிட் வழியாக வாங்குறதுனால யார் அந்த கடன் நமக்கு கொடுத்தாங்க, ஸோ எவ்ரி டைம் கிரெடிட் டிரான்சாக்ஷன் வரும்போது அந்த பர்சனோடைய நேமை நம்ம வந்து அங்கே எழுதணும். ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷன் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, எவ்ரி டைம் கிரெடிட் டிரான்சாக்ஷன்னு நம்ம கிரெடிட் வேர்டு இருந்துச்சுனாலே அந்த பர்சனோட அக்கௌண்ட்டை நம்ம கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணணும். ஸோ இங்கே செகண்ட் திங் இஸ் மிஸ்டர் விமல் அக்கௌண்ட். So this is how we need to understand and analyze the transactions. So this is how we need to do. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன், இது வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் அண்ட் இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு அனலைஸ் இந்த மூணுத்தையும் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன அக்கௌண்ட்டு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்த்து நம்ம அதை எடுத்து வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு டூ. லெட் அஸ் மூவ் ஆன் டு த தேர்ட் ஸ்டெப். என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குங்கிறத நம்ம செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி நீட் டு ஐடென்டிஃபை த நேச்சர் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ். அப்போது identify the nature of accounts. ஸோ நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், என்னென்ன அக்கௌண்ட்ஸாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எதை குறிக்கும்னா, the 3 types of accounts we have seen, that is personal account, second one real account, third one nominal account. ஸோ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நம்ம பார்த்துருந்தோம் பர்சனல் அக்கௌண்ட், இம்பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அண்ட் இம்பர்சனலில் வந்து 3 அக்கௌண்ட்ஸ் தான் வந்து பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். ஸோ இது எல்லாமே கோல்டன் ரூல் சம்மந்தப்பட்டது. கோல்டன் ரூல். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒர்க்கே இந்த கோல்டன் ரூல் சம்மந்தப்பட்ட ஒர்க் தான். இந்த 3 அக்கௌண்ட்டில் என்னென்ன அக்கௌண்ட்டு என்னென்னன்றது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 3த்தையும் வந்து நான் எப்படி PRN அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்சியேஷனில் காட்ட போகிறேன். ஸோ லெட் அஸ் கோ ஹியர். என்னென்ன அக்கௌண்ட்டு எங்கெங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி எப்படி டிரான்சாக்ஷனில் நம்ம காட்டணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வி ஹேவ் different types of accounts: cash account, purchase account, bank account, sales account, furniture account, Mr. Vimal account. ஸோ இந்த 6ஐயும் நாம் எப்படி we need to analyze அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, ரியல்னா என்ன, நாமினல்னா என்ன அப்படிங்கிறது நான் லாஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ இப்போ அந்த போஸ்ட் பண்ண வீடியோஸ்லையா, ஸோ இது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி நான் கொடுத்துட்றேன். பர்சனல் அக்கௌண்ட் விச் இஸ் ரிலேட்டட் டு, நான் இங்கே எழுதுகிறேன் ஸோ யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸிலி. Personal account which is related to person and organization. Real account which is related to asset, that is tangible and intangible. Nominal account related to expenses, losses, இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டில் 4 வரும். ரியல் அக்கௌண்ட்டு எல்லா டைப்ஸ் ஆஃப் அசட்ஸும் வரும். அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்டில் பர்சன்ஸ் ரிலேட்டட், ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் வரும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து அந்த பேஸிஸில் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறது கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்? பர்சனல், ரியல், நாமினலில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன அனலைஸ் பண்ணோன்னா, கேஷ் வந்து அசட். ஸோ ஃபஸ்ட்டு கேஷ் வந்து அசட். எதெல்லாம் அசட்ன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கேஷுங்கிறது அசட்னும் போது கேஷ் எந்த டைப் ஆஃப் அசட்?
கேஷ் அசெட், கேஷ் இஸ் டேஞ்சபிள் ஆர் இன்டேஞ்சபிள்? கேஷ் வந்து டேஞ்சபிள். டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் ரெண்டுமே ரியலில் வரும். கேஷ் அசெட் பார்த்துட்டோம். ஸோ திஸ் இஸ் ரிலேட்டட் டு ரியல் அக்கௌண்ட். அப்போது இது வந்து ரியல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பர்ச்சேசஸ் சேல்ஸ் ரெண்டுமே என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ பர்ச்சேசஸ் சேல்ஸ் ரெண்டுமே கம்பெனிக்கு இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கக்கூடியது. நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு செலவாகும், நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு ரெவென்யூஸ் கிடைக்கும். அப்போ பர்ச்சேசஸ் பண்ணால் தட் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்பென்சஸ். அப்போ எக்ஸ்பென்சஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு நாமினல் அக்கௌண்ட். அப்போது இது வந்து நாமினல் அக்கௌண்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு அனலைஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நம்ம வந்து பிரித்து ரியலாக, நாமினலாக, பர்சனலாக அப்படின்னு பார்க்கணும். ஸோ பேங்க் பார்த்தீங்கன்னா பேங்க் இஸ் ரிலேட்டட் டு ஆஸ் அன் ஆர்கனைசேஷன், இல்லை பர்சன் பேங்க். ஒரு பர்சனுடைய பேங்காகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்கனைசேஷனாகவும் இருக்கலாம். அப்போ அது ரெண்டுமே பர்சனல் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ விச் இஸ் பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் சேல்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்னேன், பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ் ரெண்டுமே நாமினல் அக்கௌண்ட். பிகாஸ் சேல்ஸ் பண்ணும்போது இன்கம் கிடைக்கும், பர்ச்சேசஸ் பண்ணும்போது எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஸோ சேல்ஸ் விச் இஸ் நாமினல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர். ஸோ அகெயின் ஃபர்னிச்சர் என்னென்னா ஒரு கம்பெனிக்கு ஃபர்னிச்சர் அசெட். அப்போது இது வி கேன் டச் அண்ட் ஃபீல் அசெட். அப்போது டேஞ்சபிள் அசெட்னா திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ரியல். நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் விமல்ங்கிறது பர்சன். ஸோ பர்சன்னா இட் இஸ் டோட்டலி ரிலேட்டட் டு பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் நாம் வந்து எழுதிட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 to 3 சம்ஸ் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா we can able to do it by ourselves. சரியா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களை எழுத சொன்னாங்கன்னா you have to write it down like that. ஸோ என்னென்ன அக்கௌண்ட்ஸுன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ நேச்சர் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஐடென்டிஃபை பண்ண நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட கோல்டன் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம கோல்டன் ரூல்ஸ் பார்த்துட்டோம். ஸோ 4th ஸ்டெப் இஸ் அனலைஸ் த அக்கௌண்ட்ஸ் with the golden rule. அப்போது அனலைஸ் த அக்கௌண்ட்ஸ் வித் தி கோல்டன் ரூல். எப்படி கோல்டன் ரூல் அனலைஸ் பண்ணுறது? நாம் இங்கே எழுதிட்டு பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இங்கே நம்ம ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் எல்லா டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸையும் நம்ம வந்து பிரித்து எழுதுகிற மாதிரி வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து பர்சனல், ரியல், நாமினல் படி கேஷ் அக்கௌண்ட் ஒன்றும் ஒரு அக்கௌண்ட்டும் எது சம்மந்தப்பட்டு எப்படி டெபிட்டா கிரெடிட்டா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ரைட் தி கோல்டன் ரூல் பிகாஸ் இட் மஸ்ட் பி ரிட்டன் எவ்ரி டைம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களை வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு பேப்பரில் நம்ம எழுதி வச்சுக்கணும். எங்கே நம்ம படிக்க போகிறோமோ அந்த இடத்துல நம்ம அதை எழுதி வச்சுக்கணும். இல்லைனா பெருசாக விசிபிளாக அது எழுதி எங்கேயாவது பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ கைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ கேன் ஏபிள் டு டூ த ப்ராப்ளம் ஈஸிலி. எந்த ஒரு பேப்பரோ இல்லை இது நமக்கு வந்து ஈஸியாக மைண்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா வி கேன் ஏபிள் டு டூ தட் ஈஸிலி. Golden rule. So accounts, இப்போ எப்படி எழுதுறது அப்படிங்கிறது காட்டுறேன். இங்கே வந்து டெபிட், இங்கே வந்து கிரெடிட். ஸோ ஃபஸ்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல். டெபிட் எவ்ரி திங் கம்ஸ் லைக் திஸ்ல. ஸோ டெபிட் டி the receiver, credit the giver. So this is how we need to analyze. இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். ஸோ 3 மார்க்கில் கேட்பாங்க எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நெக்ஸ்ட் இஸ் ரியல் அக்கௌண்ட். ரியலில் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தேர்ட் ஒன் நாமினல் அக்கௌண்ட். ஸோ லிட்டில் பிட் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஈஸியாக இருக்கும். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின். அப்போது திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு அனலைஸ் தி டிரான்சாக்ஷன்
இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பேப்பரில் வந்து இதே மாதிரி நீங்கள் எழுதுனீங்க, இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா இவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை இந்த மாதிரி டேபிள் காலம் போட்டு எழுதுகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ பர்சனல்னால் debit the receiver, credit the giver. Real, what debit what comes in, credit what goes out. Nominal, debit all expenses and losses, credit all incomes and gains. So இது வந்து நம்ம எழுதியாச்சு. We have the 6 types of accounts in the transaction. என்னென்ன accountனா cash account, second one purchases account, third one, so I'll see here. So third என்னது bank sales furniture. So அது எழுதலாம். Bank account, sales account, furniture account, and sixth one is Mr. Vimal account. இப்போ இது எப்படி இந்த கோல்டன் ரூல் வச்சு நம்ம இந்த அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே கோல்டன் ரூலில் வந்து அனலைசேஷன் பண்ண போகிறோம். கேஷ் அக்கௌண்ட்டில் கோல்டன் ரூல் படி கேஷ் அக்கௌண்ட்டில் இங்கே கேஷ் அக்கௌண்ட்டோட கோல்டன் ரூல் என்ன, கேஷ் அக்கௌண்ட் விச் இஸ் கேஷ் அக்கௌண்ட் என்னென்னு இருக்குது அப்படிங்கிறது போட்டுடலாம். கேஷ் அக்கௌண்ட் விச் இஸ் ரியல் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட்டுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை நம்ம இங்கே எழுதிடலாம். ரியல் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ரியல் அக்கௌண்ட்டோடைய கோல்டன் ரூல் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட்டில் கேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வாட்டுங்கிற இடத்துல கேஷ், டெபிட் கேஷ் கம்ஸ் இன், கிரெடிட் கேஷ் கோஸ் அவுட். அப்போ இங்கே கேஷ் இஸ் கம்ஸ் இன்னா உள்ளே எது வருது, வெளியில் எது போகுது. ஸோ அகெயின் வி நீட் டு கோ டு த டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் என்ன இருந்தது, பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பர்ச்சேசஸ் வந்துச்சுன்னா கேஷ் எப்பவுமே வெளியில் போவோம். பர்ச்சேசஸில் கேஷ் வெளியில் போகும்போது கிரெடிட் வாட் கோஸ் அவுட் படி கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு அனலைஸ். அகெயின் பர்ச்சேசஸ் பார்க்கலாம். பர்ச்சேசஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் விச் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்பென்சஸ். அப்போ இது நாமினல் அக்கௌண்ட். அப்போ நாமினல் அக்கௌண்ட் படி என்ன கோல்டன் ரூல் வந்து ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. டெபிட் அண்ட் கிரெடிட் கொடுத்தாச்சு. பர்ச்சேசஸ் நமக்கு எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் இன்கம்ஸாக இல்லை கெயின்ஸான்னு பார்க்கும்போது பர்ச்சேசஸ்ன்றது நம்ம கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு செலவு தான் நடக்கும். அப்போ எக்ஸ்பென்சஸ். அப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் இல்லை, டெபிட் தி பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ டெபிட் ஆகணும். ஸோ இப்போ ஒரே டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட 2 விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு எப்படின்னா, எவ்ரி திங் ஆஸ் அ டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் இன் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் இருக்கணும். எவ்ரி டிரான்சாக்ஷன் விச் ஹாஸ் டெபிட் it has to have a corresponding credit. ஸோ ஒரு கரஸ்பாண்டிங் கிரெடிட் டிரான்சாக்ஷன் இருக்கணும். கேஷ் டிரான்சாக்ஷன் கிரெடிட்னு பார்த்தாச்சு. அப்போ ஒரே டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டதுனால வில் ரைட் லைக் திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு அனலைஸ். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் போட்டுட்டு இப்போ நான் காட்டுறேன். ஸோ இங்கே நான் மற்ற 2 டிரான்சாக்ஷனுக்கும் போட்டுட்டேன். எப்படி இதை போட்டேன், எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ செகண்ட் டிரான்சாக்ஷன் என்ன இருந்ததுன்னா, sold goods to Ram. So I'll go to the transaction. Sold goods to Ram and received check for ₹12,000. பேங்க் டிரான்சாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்னு பார்த்தாச்சு. பர்சனல் அண்ட் நாமினல். அப்போ பர்சனல் அண்ட் நாமினல் படி ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு ஃபஸ்ட் பர்சனல் அக்கௌண்ட்டோட கோல்டன் ரூல் படிக்கலாம். பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டோட கோல்டன் ரூல் படி யார் ரிசீவரோ அவங்க டெபிட் பண்ணணும், யார் கிவரோ அவங்கள கிரெடிட் பண்ணணும். அப்போ நம்ம பர்சனல் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் போட்டுட்டோம். நம்ம இங்கே சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் பண்ணால் இப்போ எப்பவுமே ரிட்டர்ன் பேக் ஆகுற நம்ம ரிட்டர்னா நமக்கு ரெவென்யூ கிடைக்கும். அண்ட் நம்ம தான் இங்கே ரிசீவர். பேங்க் அக்கௌண்ட் அதப்போ பேங்க் ரிசீவ் பண்ணாங்கன்னா அதுக்கு படி டெபிட் பண்ணணும். அண்ட்
சேல்ஸ் வந்து நம்ம நாமினல்னு பார்த்தோம் விச் இஸ் ரிலேட்டட் டு இன்கம். ஸோ சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு இன்கம் கிடைக்கும் கம்பெனிக்கு. அப்போ சேல்ஸ் நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. நாமினல் அக்கௌண்ட்டோட கோல்டன் ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சேல்ஸ் அக்கௌண்ட் விச் இஸ் ரிலேட்டட் டு இன்கம், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ இங்கே கிரெடிட். ஸோ அகெயின் டெபிட் அண்ட் கிரெடிட் வந்துருச்சு, கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ தேர்ட் டிரான்சாக்ஷன் படி பார்த்தோன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், விமல் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், விமல் அக்கௌண்ட் பார்த்துட்டோம். ஸோ விமல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் பார்த்துட்டோம். ரியல் அக்கௌண்ட் படி we have a golden rule that is debit what comes in and what goes out. debit வாட்ங்கிற இடத்துல தான் வந்து ஃபர்னிச்சர் வருது. ஸோ ஃபர்னிச்சர் கம்ஸ் இன், கிரெடிட் ஃபர்னிச்சர் கம்ஸ் இன், கோஸ் அவுட் அப்படின்னு நம்ம ஃபர்னிச்சரை மென்ஷன் பண்ணி தான் போடுவோம். ஏன்னா கடனில் விமல் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். அப்போ ஃபர்னிச்சர் கம்ஸ் இன் டெபிட் ஆகும். அண்ட் விமல் வந்து பர்சனல் அக்கௌண்ட் படி டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் அப்படிங்கிற இடத்துல கடனுக்கு நம்ம ஃபர்னிச்சர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா விமல் தான். அப்போ கிரெடிட் த கிவர் படி கிரெடிட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு அனலைஸ் த டிரான்சாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் என்னங்கிறது பார்த்தோம். கோல்டன் ரூல்ஸை பற்றி எல்லாமே பண்ணிட்டோம். இந்த டிரான்சாக்ஷனோட ஹெட்டிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அனலைஸ் த accounts with the golden rule and write debit and credit. ஸோ அனலைஸ் பண்ணி டெபிட்டா கிரெடிட்டா அப்படிங்கிறது இங்கே நம்ம எழுதிட்டோம். என்னென்ன அக்கௌண்ட் எங்கெங்கே வரணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தான் வரும். டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கரஸ்பாண்டிங் டிரான்சாக்ஷன் இருக்குது. லெட் அஸ் மூவ் டு தி 5th ஸ்டெப். தட் இஸ் நம்ம போட்டிருக்கிறத ஜேர்னல் என்ட்ரிஸில் போடணும். ஸோ நம்ம இதை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த டெபிட் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன் ஜேர்னல் என்ட்ரிஸில் போஸ்ட் பண்ணணும். த 5th திங் இஸ் journalize the transaction. ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் நம்ம ஜஸ்ட் ஜேர்னலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே எப்படி இந்த ஜேர்னல் வரையணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிக்கு வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஜேர்னலில் எப்படி நம்ம அந்த டிரான்சாக்ஷன் போடலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இல்லைனா நான் வந்து ஜேர்னல் என்ட்ரி புக் வந்து வரைகிறேன், சரியா, ஐ மீன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு டூ த சம்ஸ் ஹியர் இட் செல்ஃப். ஸோ இங்கேவே நம்ம போட்டோம் அப்படின்னா we can easily take these all things and we can post in the journal book. எஸ், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து போட்டுட்டேன், மார்ஜின் போட்டுட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இதை ஜேர்னலைஸ் பண்ண போகிறோம், எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸில் போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே டெபிட் டிரான்சாக்ஷன் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன் 2 இருக்குது. டெபிட் அண்ட் கிரெடிட் ஒவ்வொருத்தையுமே 2 இருக்குது. ஸோ இந்த 3 டிரான்சாக்ஷனையும் எப்படி போடணும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இங்கே டேட் இல்லாததுனால ஜஸ்ட் 3 டிரான்சாக்ஷன் மட்டும் இருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் மார்க் இட் ஹியர். த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் எங்கே போட போகிறோம், ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்னங்கிறது நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் ராஜ் ஃபார் கேஷ் ₹5,000. ராஜ் கிட்டேருந்து கூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம், 5,000 கேஷ் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இது கேஷ் டிரான்சாக்ஷன் பார்த்துட்டோம், கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து அனலைஸ் பண்ணி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்தோம்னு பார்த்தோம். ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். அந்த ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து அது டெபிட்டா கிரெடிட்டா அப்படிங்கிறது கோல்டன் ரூல்ஸ் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட் ஆகும். அப்போது இங்கே நம்ம டிரான்சாக்ஷன் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னாக்கா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு தடவை மார்க் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. பர்ச்சேசஸ் A/Cங்கிறது அக்கௌண்ட். டெட்டாருங்கிறது வந்து இந்த கார்னரில் தான் எழுதணும், டெபிட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட்டை 2ல் காட்டணும், 2. ஸோ கிரெடிட்டில் வருது எல்லாமே கீழே எழுதணும், டெபிட்டில் வர்றது எல்லாமே மேலே எழுதணும். அதாவது உள்ளே என்ன வருதோ பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, கூட்ஸ் உள்ளே வந்துச்சு, அப்போ அது வந்து டெபிட்டு. கேஷ் வெளியில் போயிடுச்சு, கிரெடிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் டெபிட்டுக்கு நேராக, டெபிட் டிரான்சாக்ஷனுக்கு நேராக 5,000 போடணும். கிரெடிட்டுக்கு கேஷ் அக்கௌண்ட் நேராக 5,000 கிரெடிட் டிரான்சாக்ஷனில் போடணும். ஸோ இப்படி தான் போடணும். ஸோ த ஸ்டெப் இஸ் ஃபஸ்ட்டு நம்ம 5th ஸ்டெப் படி ஜேர்னலைஸ் பண்ணணும் டிரான்சாக்ஷன்ஸை.
ஸோ ஜேர்னலைஸ் எப்படி பண்ணணும்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன், டெபிட் எது எங்கே வரும்னு பார்த்து போட்டுருணும். டெபிட் எது, கிரெடிட் எது அப்படிங்கிறது பார்த்தோம். டெபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்கில் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா, இங்கே என்னென்ன டெபிட் வருதோ அது அப்படி தான் காட்டணும். கிரெடிட் வந்து டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு காட்டணும். பெரிய லைன் வருது எழுதலை அப்படின்னு சொன்னாக்கா, எழுதுறது இடம் பத்தலைன்னா கீழே எழுதி அக்கௌண்ட்டுன்னு போடணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு டூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஃபிஃப்த் ஸ்டெப்பை வந்து ஜேர்னலைஸ் பண்ணும்போதே ரைட்டிங் அபவுட் த டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ டிரான்சாக்ஷன் என்னன்னு எழுதிட்டு அமௌண்ட் என்னங்கிறது எழுதணும். ஸோ இந்த ஒரே ஒரு ஜேர்னல் என்ட்ரி ஃபிஃப்த்து ஸ்டெப்லேயே 10 ஈஸி சிம்பிள் ஸ்டெப்ஸை நான் வந்து 5 ஸ்டெப்ஸ்லேயே நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஃபிஃப்த்து ஸ்டெப்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், போஸ்டிங் பண்ண போகிறோம். போஸ்டிங் பண்ணிவிட்டு நரேஷன் எழுதிட்டு அமௌண்ட்ஸ் எழுத போகிறோம். ஸோ இது மூணுமே இந்த ஸ்டெப்பில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ போஸ்டிங் பண்ணிட்டோம், ஃபினிஷ், அமௌண்ட் போட்டுட்டோம், டெபிட் அண்ட் கிரெடிட்டில் இப்போ நரேஷன் எழுதணும். நரேஷன் எப்படி வேணாலும் எழுதலாம். நான் வந்து மேபி பீயிங் அப்படிங்கிற திங் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி எழுதிக்கோங்க. பீயிங் கூட்ஸ் பர்ச்சேஸ்ட். ஸோ இங்கே இடம் இல்லாததுனால நான் கேஷ்ன்னு எழுதுகிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு ரைட். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே இந்த மாதிரி தான் வரும். கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த டிரான்சாக்ஷனை வந்து சின்னதாக எழுதணும். ஸோ பீயிங் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி எழுதணும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பீயிங் கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ், ஆர் என்ன வேணாலும் போடலாம், நிறைய டைப்ஸ் ஆஃப் இது இருக்கும். ஆர் பீயிங் கேஷ் purchases made, or again இன்னொரு டைப் கேஷ் பர்ச்சேசஸ். இதில் என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். பட் பீயிங் கேஷ் பர்ச்சேஸ்ட் அப்படின்னாக்கா தெளிவாக பார்த்தா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தெரியுது. ஸோ திஸ் இஸ் ஆஃப் இதில் என்ன டைப்ஸ் நம்ம இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணலாம். அப்படியே விட்டுட்டு அகெயின் செகண்ட் டிரான்சாக்ஷன் போகலாம். செகண்ட் டிரான்சாக்ஷன் என்ன இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ரெண்டுமே டெபிட் அண்ட் கிரெடிட் கரெக்டாக வருது. இது என்ன டிரான்சாக்ஷன் ஒரு தடவை படிச்சுட்டு வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஸோ சோல்டு கூட்ஸ் டு ராம்க்கு கூட்ஸை சோல்ட் பண்ணியிருக்காங்க அண்டு செக்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க 12,000க்கு. சேல்ஸ் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட், அதாவது சேல்ஸ் அக்கௌண்ட்டு சேல் பண்ணியிருக்கோம், செக்கு வரதுனால பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட் ஆகணும், சேல்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகணும். ஸோ லெட் அஸ் புட் த செகண்ட் டிரான்சாக்ஷன். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் நேராக போட போகிறோம். ஸோ டெபிட்டுக்கு நேராக போட போகிறோம், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேராக 12,000. ஸோ நேராக போட்டுட்டுன்னு பார்த்துட்டு நரேஷன் எழுதுகிறோம். ஸோ நரேஷனும் வந்து சிம்பிளாக பீயிங் கூட்ஸ் சோல்ட் ஃபார் செக், ஆர் இங்கேயும் ஆர் கொடுத்து being goods sold and received check. இந்த மாதிரி ரெண்டு டைப்பு அவங்க எழுதலாம். ஸோ எஸ், let us move to the third transaction. தேர்ட் டிரான்சாக்ஷனுக்கு I will enlarge the page. தேர்ட் டிரான்சாக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? First, let us read the transaction now. Bought furniture from Vimal on credit 15,000. ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம், கடனுக்கு வாங்கியிருக்கோம், விமல் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அண்ட் விமல் அக்கௌண்ட் பார்த்தோம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும், பிகாஸ் டெபிட் வாட் கம்ஸ் இன். விமல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும், பிகாஸ் ஹீ இஸ் த கிவர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அனலைஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் போடணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ போடும்போதே சொல்லிட்டு எழுதுனா ஈஸியாக இருக்கும். டு மிஸ்டர் விமல் அக்கௌண்ட். எவ்வளோ மணி? 15,000 rupees.
ஸோ கரெக்டாக அமௌண்ட் எழுதணும், இந்த கம்மா கரெக்டாக போடணும், நீட்டாக இருக்கணும். அமௌண்ட் போடும்போது இந்த மாதிரியானமா போடணும். ஜீரோஸ் எதுவும் விட்டுற போகிறீங்க, கவனமாக போடுங்க. பீயிங் ஃபர்னிச்சர் bought on credit. So this is how we need to do. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பண்ணணும்னு தெரிஞ்சாச்சு. ஸோ தட் இஸ் ஷோன் இன் த 5th ஸ்டெப். இதுலேயே எல்லாத்தையுமே நான் காட்டிட்டேன். ஸோ இதுலேயே யாராவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா யூ கேன் காண்டாக்ட் மீ. பிகாஸ் இப்படி தான் ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ் வி நீட் டு ஃபாலோ. சரியா? ஸோ எவ்ரி டிரான்சாக்ஷன் முடிஞ்சிட்டு ஒரு அண்டர்லைன் போட்டாலும் போடுங்க, அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறாங்க அப்படின்னாக்கா இந்த ஹெட்டிங் இருக்கணும், இந்த எவ்ரி இது இருக்கணும். ஐ மீன் ஈச் இயர், அதாவது எண்ட் ஆஃப் தி இயர் டேட் கரெக்டாக இருக்கணும், டெட்டாருங்கிற வேர்டு இருக்கணும், டூங்கிற வேர்டு இருக்கணும், சிம்பிளாக இது எல்லாமே இருக்கணும். அண்ட் கரெக்டாக இந்த லைனுக்கு நேராக இங்கே போட்டுட்டிங்கன்னா தப்பாயிடும். இங்கே லைனுக்கு நேராக கரெக்டாக போடுறீங்களான்னு பாருங்கள். ஒரே ஒரு நரேஷன் வந்து தப்பானாலோ புரியுறதுக்காக இந்த 3 டைப்ஸ் ஆஃப் நரேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான். ஸோ எதெல்லாம் ரிப்பீட் பண்ணுறோமோ அதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கணும். ட்ரான்சாக்ஷன் கொடுக்கும்போதே அதே நம்ம அனலைஸ் பண்ணி எழுதிட்டோம்னா நம்ம ஆன்சர் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எவ்ரி டைம் இதெல்லாம் எழுதணும் அவசியம் இல்லை. அனலைஸ் பண்ணும்போது படிக்கும்போது அனலைஸ் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங். ஸோ ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோம். ஸோ ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங் ஒன்ஸ் அகெயின் நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு ஒரு ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கேஷ் ட்ரான்சாக்ஷன், பேங்க் ட்ரான்சாக்ஷன் அண்ட் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் எந்த ட்ரான்சாக்ஷன் சொல்லிவிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த ட்ரான்சாக்ஷன் சொல்லி படிக்கும்போதே நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ், பர்ச்சேசஸ், இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து வேரியேஷன் ஆகும். அதில் வந்து ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், அதில் இந்த நாமினல் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து பார்ப்போம். சரியா? ஸோ இதுக்கு மேலே எந்த ஒரு இது இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குமா. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாக்கா பர்ச்சேஸு, சேல்ஸ் பண்ணியிருந்தா சேல்ஸு, எந்தெந்த டிரான்சாக்ஷன்றது நம்ம வந்து அதை வந்து நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். அப்போ பர்சனல் அக்கௌண்ட், ரியல், நாமினலோடைய கோல்டன் ரூல் எழுதிட்டு